வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மீட்புப் பணிகளுக்காக கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம். அதி கனமழை எச்சரிக்கையால் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். 4 மாவட்டங்களில் அதி கனமழையும் மற்ற மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். தென் மாவட்டங்களில் மழை பாதிப்பு உள்ள பகுதிகளில் தேவையான மருத்துவ பணியாளர்கள் 24 மணி நேரமும் பணியில் இருக்க வேண்டும். நிவாரண முகாம்களில் உள்ளவர்களுக்கு சுத்தமான குடிநீர், சுகாதாரமான உணவு வழங்குவதை உறுதி செய்யவும் சுகாதாரத்துறை உத்தரவு. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஸ்ரீவைகுண்டத்தில் 48 சென்டிமீட்டர் மழை பதிவு. சாத்தான்குளம் 32 சென்டிமீட்டரும், திருச்செந்தூரில் 36 சென்டிமீட்டரும் பெய்த மழையால் கடும் பாதிப்பு. தென் மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள 200 தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் வருகை. ஒரு குழுவுக்கு 25 வீரர்கள் வீதம் 8 குழுக்கள் களம் இறங்கியுள்ளதாக தகவல். வெள்ள நிவாரண டோக்கன் பெற முடியாதவர்கள் விண்ணப்பித்தால் 1 வாரத்திற்குள் நிவாரணம் வழங்கப்படும். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. தனது 3வது பதவி காலத்தில் இந்தியா முதல் 3 பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இருக்கும். சூரத்தில் வைர வர்த்தக மையத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 2 விக்கெட் இழப்புக்கு 16.4 ஓவர்களில் 117 ரன் இலக்கை எட்டியது. இனி விரிவான செய்திகள். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை கொட்டி வருவதால் அங்கு இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கும் நிலையில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழையால் காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளிலிருந்து வினாடிக்கு 47,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஸ்ரீவைகுண்டத்தில் 48 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சாத்தான்குளம் 32 சென்டிமீட்டரும், திருச்செந்தூரில் 36 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது. தென் மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள 200 தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் களத்தில் இறங்கியுள்ளனர். ஒரு குழுவுக்கு 25 வீரர்கள் வீதம் 8 குழுக்கள் களம் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 4 மாவட்டங்களில் வெள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தியுள்ளார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டோருக்கு தேவையான உணவு, பாதுகாப்பான குடிநீர், குழந்தைகளுக்கு தேவையான பால் மற்றும் மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளில் பல்துறை மண்டல குழுக்களையும் போதுமான படகுகளையும் நிலைநிறுத்த வேண்டும் என்றும், மழை அளவு, அணைகளின் நீர்வரத்து ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணித்து அணைகளில் நீர் மேலாண்மை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அவசர உதவிக்கு மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் 1070 மற்றும் வாட்ஸ்அப் எண் 9445869848 என்ற எண்ணிலும், மாவட்ட அவசர செயல்பாட்டு மையம் 1077 என்ற எண்ணிலும் மக்கள் பேசலாம் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் கண்ணடியான் அணையிலிருந்து சபாநாயகர் அப்பாவு தண்ணீர் திறந்து வைத்தார். கலைஞரின் கனவு திட்டமான வெள்ளநீர் கால்வாய் பணிகள் முழுமையடைந்துள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெள்ளநீர் வாயில் சோதனை அடிப்படையில் தண்ணீர் திறக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து சேரன் மகாதேவி அருகே உள்ள வெள்ளங்குழி என்ற பகுதியில் கெனடியன் அணைக்கட்டிலிருந்து வெள்ளநீர் கால்வாயில் தண்ணீர் பரிசோதனை அடிப்படையில் 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனை சபாநாயகர் அப்பாவு திறந்து வைத்தார். அதி கனமழை எச்சரிக்கையால் 4 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நடைபெற இருந்த அரையாண்டு தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது.
கனமழையின் காரணமாக நடைபெற இருந்த பல்கலைக்கழக தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. இன்று நடைபெறுவதாக இருந்த நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுவதாக பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அறிவித்துள்ளார். அதேபோல் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று நடைபெறுவதாக இருந்த செமஸ்டர் தேர்வுகள் தள்ளி வைக்கப்படுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள 4 மாவட்டங்களுக்கு கூடுதலாக பால் பாக்கெட்டுகளை ஆவின் நிர்வாகம் அனுப்பி வைத்துள்ளது. பால் பவுடர் மற்றும் நீண்ட நாட்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பதப்படுத்தப்பட்ட பால் கூடுதலாக அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போதுமான கையிருப்பு உள்ளதாக தெரிவித்துள்ள ஆவின் நிர்வாகம் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என தெரிவித்துள்ளது. மக்களுடன் முதலமைச்சர் திட்டத்தை கோவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். காலை 9:30 மணிக்கு ஆவாரம்பாளையம் SNR கல்லூரியில் மாநில அளவில் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து காலை 10 மணிக்கு காந்திபுரத்தில் செம்மொழி பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டி பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்குகிறார். மக்களின் துயர் நீக்க என்றும் மக்கள் பணியில் எனது பயணம் தொடரும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மிக்ஜாம் புயலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட மக்களுக்கு நிவாரணமாக 6,000 ரூபாய் வழங்கும் பணியை சென்னை வேளச்சேரியில் முதலமைச்சர் தொடக்கி வைத்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கிட தமிழ்நாடு அரசு 1,486 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் இதன் மூலம் 24,25,000 குடும்பங்கள் பயன்பெறுவர் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் மக்களின் துயர் நீக்க என்றும் மக்கள் பணியில் தனது பயணம் தொடரும் என உறுதியளித்துள்ளார். டோக்கன் பெற முடியாதவர்கள் விண்ணப்பித்தால் 1 வாரத்திற்குள் நிவாரணம் வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கு, கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் 3 நாட்களில் கொடுத்து முடிச்சிருவோம். சில இடங்களில் பேர் விடுபட்டிருக்கு. அந்த இடத்துல எதிர்க்கவே மாநகராட்சி சார்பாக அந்த ஹெல்ப் டெஸ்க் போடப்பட்டிருக்கு. அவங்க எழுதி கொடுத்தாங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள அனைவரும் சென்று அரசு அலுவலர்கள் நேரடியாக சென்று நிவாரணத் தொகை வழங்கி வருவதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போன்றவர்கள் கையறு நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பணியாற்றிய 1,400 தூய்மை பணியாளர்கள் மற்றும் கடைநிலை ஊழியர்களுக்கு சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தேரடி பகுதியில் அவர் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அப்போது பேசிய மா. சுப்பிரமணியன் சைதாப்பேட்டை தொகுதியில் 90% நிவாரணப் பொருட்கள் வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திமுக உறுப்பினர்களின் வாரிசுகளுக்கு தகுதியின் அடிப்படையில் 60,000 காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் கே. நேரு தெரிவித்துள்ளார். திமுக இளைஞரணி மாநாடு குறித்து சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நிறைய ஒன்றிய செயலாளருடைய பிள்ளைகள், கழகத்தினுடைய மூத்த முன்னோடி 20 வருடம் 30 வருடம் பணியாற்றக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். நமக்கு ஏற்கனவே ஆட்சிகள் போது கலைஞர் இருந்தபோது என்னுடைய துறையில் மட்டும் 60,000 பேருக்கு நாங்கள் வேலை தந்தோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால், ஒரு 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அரசு சார்பாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தகுதியுடைய கழக தோழர்கள் யாரும் விடுபடாமல் நிச்சயமாக நாங்கள் எல்லாம் இருந்து அதை பார்த்துக் கொள்வோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய துறையிலேயே நாங்கள் 10,000 பொறியாளர்களை எடுக்க இருக்கிறோம். விரைவில் அறிவிப்பு வெளிவர இருக்கிறோம். எனவே மற்றவர்கள் போலல்ல, தகுதியுடைய கழக தோழர்கள். இன்னும் எண்ணூர் கடலில் எண்ணெய் மிதக்கிறது என்றும் முழுவதுமாக அகற்றப்படவில்லை என்று இந்திய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 10ஆம் தேதி கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் மூலம் நடத்திய ஆய்வின் மூலம் கொசஸ்தலை ஆற்றின் முகத்துவாரத்திற்கு அருகில் உள்ள கடலோர நீரில் எண்ணெய் தடயங்கள் கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொசஸ்தலை ஆற்றின் வழியாக கடலில் கலக்கும் வெள்ளம் குறைந்தாலும் களிமுக பகுதிக்கு உள்ளேயே எண்ணெய் இருப்பதாகவும், ஆனால் கடலில் எண்ணெய் கசிவு காணப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இருப்பினும் யைகளி முகத்தில் தங்கியுள்ள எண்ணெய் அகற்றும் பணி அவசியமானது என்றும் கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. சந்திரனுக்கு ராக்கெட் விடும் நம்மிடம் எண்ணெய் கழிவுகளை அகற்ற போதிய கருவிகள் இல்லையா என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். எண்ணெய் கழிவுகள் படிந்துள்ள எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றின் முகத்துவார பகுதிகளை ஃபைபர் படகில் சென்று கமல்ஹாசன் பார்வையிட்டார். பின்னர் பாதிக்கப்பட்ட மீனவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசன் எண்ணெய் கழிவுகளை வெளியேற்றிய நிறுவனத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். கேவலமா இருக்குங்க. உங்களுக்கு சந்திரனுக்கு ராக்கெட் விட முடியுது, சந்திராயன் விட முடியுது, மார்ஸ் எக்ஸ்பெடிஷன்லாம் பண்ண முடியுது. இன்னமும் என்னுடைய தோழர்களை மலமளத்தானே வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க அதுக்கு மெஷின் கண்டுபிடிக்க முடியல. கருவிகள்லாம் இருக்கு, இதெல்லாம் கொண்டு வரணும். அதை கொண்டு வர செலவில் பெரும்பகுதியை அந்த கம்பெனி ஏற்க வேண்டும். இந்த மாதிரி உயிர்கொல்லி வேலைகள் செய்பவர்களுக்கு பெரும் தண்டனையை அரசு நிர்ணயிக்க வேண்டும்.
சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளில் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளில் 10,000 கோடி செலவு செய்தது குறித்து வெள்ளை அறிக்கை தயார் செய்து வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். அப்புறம் நாங்கள் செலவு பண்ணது 1900 கோடி தான். அப்புறம் முதலமைச்சர் 4000 கோடின்னு சொல்கிறாரு. அதெல்லாமே பல இதெல்லாம் இருக்குது. முந்தைய ஆட்சி காலத்தில் 6000 கோடி செலவு பண்ணாங்க. அது என்ன? இதெல்லாம் நான் கேட்குறது, கடந்த 10 ஆண்டு காலம் சென்னையில் இதற்காக மழைநீர் வடிகால், இந்த வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளுக்காக செலவு பண்ண 10,000 கோடிக்கு வெள்ள அறிக்கை தயார் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் மேலும் 20 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அறிகுறி உள்ளோருக்கு பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 16 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் மேலும் 20 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குநர் விடுத்துள்ள சுற்றறிக்கையில், கொரோனா தொற்று இந்தோனேஷியா, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் இந்தியாவில், கேரளாவிலும் அதிகமாக பரவி வருகிறது எனவும், இதனால் அறிகுறி உள்ளவர்கள் உடனடியாக பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது. அடிக்கடி கை கழுவுதல், கூட்ட நெரிசல் உள்ள பகுதிகளில் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்யுமாறு மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களின் கோரிக்கையை அரசு ஏற்காவிட்டால் பொங்கல் பண்டிகைக்கு முன் மாபெரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அண்ணா, திமுக உள்ளிட்ட போக்குவரத்து தொழிற்சங்கத்தின் கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அதிமுக, பாமக, நாம் தமிழர் மற்றும் தேமுதிக உள்ளிட்ட போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், ஓய்வு பெற்ற பணியாளர்களுடைய பணப்பலன்கள் அனைத்தும் உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு பரிசீலிக்காவிட்டால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தார். சபரிமலையில் மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு தனி வரிசை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கேரள உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி இவர்களுக்கு ஐயப்பன் கோவில் அருகே சிறிய கேட் அமைக்கப்பட்டு அதன் வழியாக தரிசனத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். இதன் மூலம் அவர்கள் நெரிசலில் சிக்காமல் எளிதாக சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வெகு விமரிசையாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் ஊர்வலத்தில் ஏராளமானோர் கிறிஸ்துமஸ் வேடம் அணிந்து பங்கேற்றனர். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை முன்னிட்டு வேளாங்கண்ணி விண்மீன் ஆலயத்தில் வைத்து தொடங்கிய கிறிஸ்துமஸ் ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நிறைவு பெற்றது. ஊர்வலத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து பங்கேற்ற நிலையில் அனைவரும் உற்சாகமாக நடனமாடி உள்ளம் மகிழ்ந்தனர். பயனாளிகள் அரசாங்கத்தை தேடி ஓட வேண்டியதில்லை, பயனாளிகளை அரசு சென்றடைய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி, காசி தமிழ் சங்கமத்தின் 2ஆம் பதிப்பை முன்னிட்டு கன்னியாகுமரி, வாரணாசிக்கு இடையேயான ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். நமோகாட் பகுதியில் காசி தமிழ் சங்கமத்தின் 2வது பதிப்பை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டில் காசிக்கு வருவதென்றால் மகாதேவனின் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு வருவதைப் போன்றது. தமிழ்நாட்டு மக்களுக்கும் காசிக்கும் ஒரு சிறந்த பந்தம் உள்ளது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய பிரதமர், பிற நாடுகளில் தேசம் என்பது ஒரு அரசியல் வரையறையாக இருந்து வரும் நிலையில் ஆன்மீக நம்பிக்கைகளால் ஆன தேசம் இந்தியா என தெரிவித்தார். எனது 3வது பதவிக்காலத்தில் இந்தியா முதல் 3 பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத்தில் டைமண்ட் ஃபோர்ஸ் எனப்படும் உலகின் மிகப்பெரிய பணியிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், இந்த புதிய கட்டமைப்பை பாராட்டியதோடு சூரத்தின் பெருமைக்கு மேலும் ஒரு வைரம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆந்திராவிலிருந்து மத்திய பிரதேச மாநிலத்திற்கு கடத்தப்பட்ட 1 கோடி ரூபாய் கஞ்சாவை மினி லாரியுடன் பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். ஆந்திராவின் ராஜமுந்திரியில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 400 கிலோ உலர் கஞ்சாவை வாங்கிய மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பாபு கரே, கோவந்த் பட்டிதார் ஆகிய 2 பேர் மினி லாரி ஒன்றில் அவற்றை மத்திய பிரதேசத்திற்கு கடத்தி சென்று கொண்டிருந்தனர். ஹைதராபாத் அருகே உள்ள பாலநகரில் சென்று கொண்டிருந்தபோது அங்கு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மினி லாரியை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அதிலிருந்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 400 கிலோ உலர் கஞ்சா பொட்டலங்களை மினி லாரியுடன் பறிமுதல் செய்தனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. ஜோஹன்ஸ்பர்க் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடர்ந்து பேட்டிங்கை தொடங்கிய தென்னாப்பிரிக்கா 28வது ஓவரில் வெறும் 116 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஹர்ஷ்தீப் சிங் 5 விக்கெட்டுகளையும் ஆவேஷ் கான் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். தொடர்ந்து பேட்டிங் செய்த இந்திய அணி 17வது ஓவரில் 2 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இலக்கை எட்டியது. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் KL ராகுல் தலைமையிலான இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மீட்புப் பணிகளுக்காக கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம். அதி கனமழை எச்சரிக்கையால் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல்.
4 மாவட்டங்களில் அதி கனமழையும் மற்ற மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். தென் மாவட்டங்களில் மழை பாதிப்பு உள்ள பகுதிகளில் தேவையான மருத்துவ பணியாளர்கள் 24 மணி நேரமும் பணியில் இருக்க வேண்டும். நிவாரண முகாம்களில் உள்ளவர்களுக்கு சுத்தமான குடிநீர், சுகாதாரமான உணவு வழங்குவதை உறுதி செய்யவும் சுகாதாரத்துறை உத்தரவு. தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஸ்ரீவைகுண்டத்தில் 48 சென்டிமீட்டர் மழை பதிவு. சாத்தான்குளம் 32 சென்டிமீட்டரும், திருச்செந்தூரில் 36 சென்டிமீட்டரும் பெய்த மழையால் கடும் பாதிப்பு. தென் மாவட்டங்களில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள 200 தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் வருகை. ஒரு குழுவுக்கு 25 வீரர்கள் வீதம் 8 குழுக்கள் களம் இறங்கியுள்ளதாக தகவல். வெள்ள நிவாரண டோக்கன் பெற முடியாதவர்கள் விண்ணப்பித்தால் 1 வாரத்திற்குள் நிவாரணம் வழங்கப்படும். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. தனது 3வது பதவி காலத்தில் இந்தியா முதல் 3 பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இருக்கும். சூரத்தில் வைர வர்த்தக மையத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 2 விக்கெட் இழப்புக்கு 16.4 ஓவர்களில் 117 ரன் இலக்கை எட்டியது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.